அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் அவர் முதுகில் குத்திவிட்டார் என்ற ரீதியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறார். இபிஎஸ் ஏமாற்றிவிட்டார் என்று தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேதி குறிப்பிடாமல் கையெழுத்திட்டதை நம்பி நாம் ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு அதிருப்தியையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என்ற ஒரு கருத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நிர்வாகிகள் மத்தியில் இவ்வாறு பேசியிருக்கிறார். தேதி குறிப்பிடாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாம் ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டமானது தென் சென்னையுடைய அந்த பூத் முகவர்கள் கூட்டம் என்பது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பூத் முகவர்கள் நிர்வாகிகளுடன் என்ன ஆலோசனை என்பது செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலை முன்வைத்து ஏற்கனவே தேமுதிக சார்பில் நடைபயணம் அப்படின்னு பிரச்சார சுற்றுப்பயணமும் என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக கட்சி வளர்ச்சி பணிகளை முன்னிறுத்தி தற்போது அந்த பூத் முகவர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றதிலே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒரு நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி முதுகை குத்திவிட்டார் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் நிர்வாகிகள் கூட்டத்துல விமர்சனம் செய்ததாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக இருந்தவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் ஏமாற்றி விட்டதாக அந்த பூத் முகவர்கள் கூட்டத்துல பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய காலத்தில் கூட்டணி குறித்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடுவது இல்லை. அதே போலதான் தேமுதிகவினுடைய கூட்டணி ஒப்பந்தத்திலும் தேதி குறிப்பிடாமல் இந்த கையெழுத்திடப்பட்டது எனவும், குறிப்பாக அதனால் நாம் தற்போது ஏமாந்து விட்டதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்திற்கு காசு கொடுத்துதான் அழைத்து வருகிறார்கள், ஆனால் நிர்வாகிகள் கூட்டத்துல நாம் அப்படி செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு இதையும் முன்வைத்து தற்போது பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில ஒவ்வொரு கூட்டத்திற்குமே பணம் கொடுத்துதான் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இது விமர்சனத்தையும் தற்போது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா லிபிகா, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இபிஎஸ் முதுகில் குத்தி விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது தொடர்பான உங்களுடைய முதல்கட்ட பார்வை. அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியா இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ போடப்பட்ட ஒப்பந்தப்படி பாத்தீங்கன்னா அடுத்து வர ராஜ்யசபா வேகன்சியில ஒரு வேகன்சி கொடுக்கறது அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதாவது பொதுவா இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ல என்ன தீர்மானிக்கப்படுதுன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு வேகன்சி இமீடியட்டா எப்ப ரைஸ் ஆகுதோ அந்த வேகன்சியில தான் கொடுக்கணும் வருமே தவிர இல்ல இது 26 தான் கொடுக்கறோம் சொன்னோம், 27 தான் கொடுக்கறோம் சொன்னோம், அந்த மாதிரி எல்லாம் வராது. ஸோ பொதுவான நியதி என்னன்னா, கடைபிடிக்கப்பட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே இமீடியட்டா எப்ப வேகன்சி வருதோ அந்த வேகன்சியில அவங்க கொடுத்தாகணும். ஸோ அது நடக்கலன்றதான் பாயிண்ட். அது அந்த பிரச்சனை வந்த போது தான் இல்ல நாங்க அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணல, கொடுக்கணும் ப்ராமிஸ் பண்ணல, நாங்க இப்போ கொடுக்கணும் ப்ராமிஸ் பண்ணலன்ற மாதிரிலாம் எடப்பாடி தரப்புல சொல்லப்பட்டது. அவங்க தெளிவா இருந்தாங்க. தேமுதிகல அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு பிரேமலதாவும் சொன்னாங்க, சுதீஷும் 2 பேருமே சொன்னாங்க எங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்டதுன்ட்டு. ஸோ அந்த இதுலதான் பிரேமலதா என்ன பண்ணாங்க, இமீடியட்டா இல்ல நாங்க கூட்டணியில இல்ல, உங்க கூட கூட்டணியில இல்ல, வரப்போற 26ல நாங்க கூடி முடிவு பண்ணுவோம், ஜனவரி மாசம் கூடி முடிவு பண்ணுவோம் யாரு கூட கூட்டணின்ற ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் நேற்று நடந்த 30ஆம் நினைவு நாளும் போது சுதீஷ் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காரு. என்டிஏ தலைவர் எல்லாம் அங்க இருந்ததுனால அங்க போயிருக்காரு. அப்போ என்டிஏ தலைவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுன்னா, தேமுதிக மறுபடியும் என்டிஏ கூட்டணியில வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் நேற்று நான் நியூஸ் 18 சொல்லதிகாரத்தில் பேசும்போதே சொன்னேன், விஜயகாந்த் மூப்பனார் மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. அதனால அந்த நினைவு நாளின் போது சுதீஷ் போனதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனாலேயே தேமுதிக என்டிஏ கூட்டணியில சேரும் நம்ம உறுதியா எடுத்துக்க முடியாது, அவங்க ஜனவரி மாசம் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நேற்று நான் சொன்னேன்.
அதோட எதிரொலி தான் இன்னைக்கு வந்து பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிற விஷயம். நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் கிளம்பின உடனே அதை கிளாரிஃபை பண்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் கூட்டணி போன்ற விஷயங்கள் எதுவுமே மனசுல இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க எடப்பாடிக்கு எப்படி கூட்டம் வருதுன்ற ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க இல்லையா. அது மட்டும் சொல்லல, எல்லா கட்சியும் அப்படிதான் கூட்டுறாங்க, எடப்பாடியும் அப்படிதான் கூட்டுறாருன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிருக்காங்க. அதாவது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். ஒரு அரசியல் தலைவர் எப்படி கூட்டம் கூட்டுறாருன்னு எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம். அப்படி இருக்கும்போது வெளிப்படையா பிரேமலதா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நேரடியாக அவர் வந்து எடப்பாடிக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க நேற்று வந்து அந்த கலந்துறதுனால கூட்டத்தில் கலந்ததுனால நாங்க ஏதோ உங்க கூட்டணிக்கு வந்துருவோம் நினைக்காதீங்க. ஸ்டில் நாங்க வந்து உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி தள்ளியே இருக்கோம். நீங்க ராஜ்யசபா கொடுக்காதது வந்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லாத அவங்க வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு செய்தியை வந்து எடப்பாடி கம்யூனிகேட் பண்றாங்க. நாங்க என்டிஏல இப்ப வரா மாதிரி இல்ல, எங்களை என்டிஏல சேர்த்து வச்சு பார்க்காதீங்க, நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவெடுப்போம், நீங்க கூட்டம் சேர்க்கிற விஷயம் எப்படி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்த அது வந்து அவரை வந்து நேரா அவரை தாக்குற மாதிரியான ஒரு விஷயம். எடப்பாடியை எப்படி கூட்டம் சேர்க்கிறாருன்றத இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து பிரேமலதா எடுக்கும்பொழுது அவங்க அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி, அதுவும் அதிமுக தலைமையில இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு அவங்க இணைவாங்களான்றதே எனக்கு வரப்போற காலத்துல இணைவாங்களான்றதே ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த மாதிரி டைரக்டான ஒரு அட்டாக் தேவையில்லை. ஏன் அதை பண்ணாங்க பிரேமலதான்றது நிச்சயமா ஒரு கேள்விக்குட்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. கண்டிப்பா சார். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட அழைப்பு விடுத்திருந்தாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை பொறுத்த அளவுல நாங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பல இடங்கள்ல வலியுறுத்திட்டு வரதை பார்க்க முடியுது. இப்போ இந்த விமர்சனம் வந்து எதை சொல்லுது, இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கான வாய்ப்புகளா என்ன இருக்கு? அவங்க வந்து தன்னுடைய வாய்ப்பை வந்து ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ விஜயை பத்தியே கேள்வி கேட்காதேன்றீங்க, விஜயை பத்தி எங்கிட்ட கேட்காதீங்க, அவருடைய கட்சியை பத்தி எங்கிட்ட கேட்காதீங்கன்னு பிரேமலதா தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க நடுவில் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்தாங்க, அது உடல்நலம் குறித்து விசாரிச்சாங்க, துக்கம் விசாரிச்சாங்கன்ற ஒரு பேச்சு அடிபட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப தெளிவா வந்து நேற்று அந்த விஜயகாந்த் மூப்பனார் நினைவு நாள் விழாவில் கலந்துட்ட போது அந்த என்டிஏக்குள்ள இருக்க அதிமுக பாஜக எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சாங்க. ஆகா, சுதீஷ் வந்துட்டாரு, நம்ம என்டிஏல தேமுதிக இணைஞ்சிடும்ன்ற மாதிரியான ஒரு பலமான பேச்சு நேற்று முழுக்க இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 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 மாதிரியான ஒரு பேச்சுக்களை கிளியர் பண்ணணும், அது இப்போ வரக்கூடாதுன்னு பிரேமலதா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நேரடியான ஒரு அட்டாக்கை வந்து இபிஎஸ் மேல வச்சிருக்காங்க. நீங்க எப்படி கூட்டம் சேர்க்கறீங்க, உங்களுக்கு அதை சொன்னா உங்க மாண்பு கெடும், அந்த விஷயத்த நான் சொன்னா இபிஎஸோட மாண்பு கெடும் அப்படின்றாங்க. அப்படின்னா வந்து இது நேரடியான ஒரு அட்டாக். இபிஎஸ் மேல அந்த பிரேமலதா வச்சிருக்கிறது நேரடியான ஒரு அட்டாக். ஸோ அவங்க வந்து தற்சமயத்துக்கு வந்து நிச்சயமா இனிமே எதிர்காலத்துல வந்து அவங்க அதிமுக தலைமையில இருக்க கூட்டணிக்கு போவாங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. கடைசி நேரத்துல அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க. ஆனா தற்சமயம் அவங்க வந்து என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி அதை வந்து கன்சிடர் பண்ணலன்றதான் என்னுடைய பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா அவங்க டிசம்பர் ஜனவரியில அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க விஜயையும் இப்ப கன்சிடர் பண்ணல, அவங்க ஆப்ஷனை வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. தன்னை வந்து ஏதோ ஒரு கூட்டணியோட இணைத்து பேசப்படுற ஒரு பேச்சை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக நேற்று நடந்த இந்த விஷயத்த சுதீஷ் போய் கலந்து கொண்டதுனால ஏற்பட்ட இந்த விஷயத்தை பேசப்படுற இந்த விஷயத்த அதை வந்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து நேரடியா இபிஎஸ் ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி கூட்டம் வருது எங்களுக்கு தெரியும்ன்றது சாதாரண விஷயம் இல்ல சார், இது நேரடியான ஒரு அட்டாக் இது ஆக்சுவலா இபிஎஸ் மேல. நேரடியான ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இணைப்புல வந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன்.